ஹாய் ஆல். இது வந்து மண்டே ஈவினிங் தான். எங்கள் வீட்டு பால்கனிலேருந்து பார்த்தா ஈவினிங் டைமில் வந்து அந்த சன்செட் ஆகிறது சூப்பராக தெரியும். ஸோ ஒரு நல்ல காஃபியோ டீயோ போட்டுட்டு போயிட்டு டீ குடித்தோம்னா செம்மையாக இருக்கும் அந்த டைமில் அந்த ப்ரீஸோட. என் குழந்தைக்கு 1 வருஷம் ஆகிட்டு அவனை பார்த்துக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கஷ்டமே எனக்கு இப்போ தான் புரியுது. எங்கே துணி இருந்தாலும் அடுக்கி வச்சிருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டு அதில் போய் உட்காந்துக்கிறான். ஈவினிங் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு. ரெகுலராக ஒரு மந்த்லி ஒன்ஸ் மீட் பண்ணிடுவோம். பட் ரொம்ப நாள் ஆச்சு இப்போது அவங்களுக்கும் அவுட்டிங் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போயிட்டு சரி எங்கேயாச்சும் மால் மாதிரி போகலாம். ஏன்னா நான் 1 மந்த் வந்து சேலம்லேயே இருந்தேன். பெங்களூர் இப்போ தான் வந்து 1 வீக் ஆச்சு. ஸோ பக்கத்துலேயே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கலேரியா மால் தான் போயிருந்தோம். இப்போ தான் புரியுது ஏன் சிட்டிஸில் இவ்வளோ மால்ஸ் பார்க்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம இதே ஊர் சைடில் இருந்தோம்னா சுற்றி ஃபுல்லாக சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. நம்ம குழந்தைய ஃபுல்லாக என்கேஜாக வச்சுப்பாங்க. பட் இங்கே வந்து இந்த மால் பார்க்லாம் இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னே தெரில. வந்து 1 இயர்லேயே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நல்லா பேலன்ஸ்டாக நடந்து அவன் மாலுக்கு வர்றது. செம்ம எக்ஸைட் ஆகிட்டான் இந்த ஃபன் சிட்டிலாம் பார்த்தோன்னையும். அங்கே வந்து எதுவும் சாப்பிட எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால புக் ஷாப்புக்குள்ளே போயிட்டோம். இப்போ வந்து அவனுக்கு ஏபிசிடி சொன்னாலே என்னென்னு புரிய மாட்டேங்குது. ஸோ ஒரு 1 மந்த் போன அப்புறம் இது எல்லாமே வாங்கணும். பட் புக்ஸ் எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. அப்புறம் பெரியவங்களுக்குமே நிறைய புக்ஸ் பார்த்தாங்க. நிறைய மோட்டிவேட்டிங் ஸ்டோரிஸ் இருக்க புக்ஸ்லாம் பார்த்தேன். பயோகிராஃபி புக்ஸ் வந்து நிறைய இருந்தது அங்கே. ஸ்டீவ் ஜாப்ஸோடது, அப்புறம் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நிறைய ஒரு கால் மார்க்ஸு, சரோஜினி நாயுடு, விவேகானந்தா, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் பார்த்தேன். பட் நம்ம ஆசைக்காக வாங்கி தான் வச்சுக்கிறோமே தவிர படிக்கிறதில்ல. இந்த மாதிரி என்கிட்ட ஒரு 4-5 பேர்த்தோட பயோகிராஃபி புக் இருக்குது. பட் நான் படிக்கிறதே இல்லை. அப்புறம் அங்கே இருக்க நிறைய க்யூட் திங்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். பாய்.